உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்தால் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. தீர்மானத்தை ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற சபாநாயகருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்டு மனு. அறிமுகம் செய்யப்பட்டது 2019 CAA எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம். அசாமில் வசிக்கும் வங்கதேசத்தைச் சேர்ந்த 40 வயது பெண்ணுக்கு மாநிலத்திலேயே முதல் முறையாக இந்திய குடியுரிமை. நூறு நாள் வேலை திட்டத்தில் மாநில அளவில் ஏற்படும் நிர்வாக தாமதங்களால் தொழிலாளர்களுக்கு 1340 கோடி ரூபாய் ஊதியம் நிலுவையில் உள்ளதாக கூறிய மத்திய ஊரக அமைச்சகம். தமிழகத்தில் 88.66 லட்சம் தொழிலாளர்களுக்கு 220 கோடி ரூபாய் தராமல் பாக்கி வைத்துள்ளது தமிழக அரசு.